தான் குப்பு வீட்டிலேருந்து தான் வரோம். இப்போ மணி 9 மணி. மாவு கூட இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம் என்ன செய்யலாம். நம்ம நைட் ரொட்டீன்லாம் பண்ண போகிறோம். வாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாயிடுச்சு. வீட்டில் மாவு கூட இல்லை. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. கடையில் டப்பா கொடுத்துட்டு வந்தால் அவருக்கு திறந்துருக்காரா மூடியிருக்காரான்னு தெரியல. சீக்கிரமாக வந்தோம். பார்த்தா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஆறுதல் ஆச்சு. சரின்ட்டு அங்கேருந்து மாவு வாங்கிட்டு ஒன்றும் எடுத்துகிட்டு போகலை பேக்கெல்லாம். அதனால் இப்படி எடுத்துகிட்டு வரோம். நடக்கக்கூட முடியல. அந்த பாக்ஸ்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எண்ணெய் இல்லை. எல்லாமே அங்கே வாங்கணும். எண்ணெய் வாங்க மறந்துட்டோம். சரி அவளுக்கு தோசை தான் வேணும்னு சொன்னால் அந்த எண்ணெயை வச்சு மேனேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஒற்றைக்கடலை சட்னியை அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதில் கொஞ்சம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கம்பல்சரியாக 4 தோசை வந்தது அந்த எண்ணெயில். அவளுக்கு வரைக்கும் மேனேஜ் பண்ணிவிட்டேன். எங்களுக்கு நான் இட்லி போட்டுக்கிட்டேன். அவள் சாப்பிடுவான்னு சொல்லி சீக்கிரமாக வந்து